தமிழகத்தில் வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் பொருத்தும் திட்டத்தை அரசு கைவிடவில்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்துள்ளார். திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தற்போது வரை எந்த இறுதி முடிவையும் எடுக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் மதவாத சக்திகளின் கோரிக்கைகளை அரசு புறந்தள்ள வேண்டும் என அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். மதவாத சக்திகளுக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு போர் பதற்றம் எதிரொலியாக நாடு முழுவதும் வீட்டு உபயோக பயன்பாட்டு சிலிண்டர் விலை ரூபாய் 29 உயர்வு. சென்னையில் 14 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 957.50 நிர்ணயம். வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை கடந்த 3 மாதங்களில் 89 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஏப்ரல் மாதம் ரூபாய் 928.50 இருந்த நிலையில் இந்த மாதம் ரூபாய் 957.50 விற்பனையாகிறது. டாஸ்மாக் மூலமாக ஆண்டுக்கு 1200 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் அதிரடி மாற்றம். முந்தைய காலங்களில் கட்சி நிதியாக மாதந்தோறும் வசூலிக்கப்பட்ட சுமார் 100 கோடி ரூபாயை அரசுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அனுமதி அளித்திருப்பதாக தகவல். செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் புகாரை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசு கடிதம் எழுதிய நிலையில் ஆளுநர் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிரியர்களுக்கான பணி விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்கள் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியீடு. உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை என்றும் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. 2 லட்சம் உள்ள இடங்களுக்கு சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவு. cbse.gov.in மூலம் மாணவர்கள் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தென்காசி குற்றாலம் 5 அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் வருகை தந்து அருவியில் உற்சாகமாக குளித்தனர். கோவிலுக்கு சொந்தமான நகைகளை வங்கியில் டெபாசிட் செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா குறித்த நேரத்தில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. ரொம்ப அவசர கதியில் நடந்ததாக போன ஆட்சியில் நிறைய புகார்கள் வந்தது. நிறைய இடத்துல நிதிகள் தவறாக முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ அனைத்து அந்த அமைச்சர்கள் ஆய்வு செய்துட்டு வராங்க. கண்டிப்பாக முறைகேடுகள் இருக்கும் பட்சத்தில் கடுமையான. பாஜகவில் இருந்து விலகி புதிய இயக்கம் தொடங்கியுள்ள அண்ணாமலைக்கு வாழ்த்தும் இல்லை, ஆதரவும் இல்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அண்ணாமலை வருகையால் பாஜக பலமடையவில்லை, அவர் சென்றதால் பலவீனமடையவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எங்களோட ஒரே முகம் தாமரை முகம், பாஜகவோட முகம். வேறு முகங்களை காண்பித்து பாஜகவிற்கு மாற்று சக்தி தேட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இல்லை. இதில் நான் மிக 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 உறுதியாக தெளிவுபடுத்துகிறேன். இங்கே இருந்து போனவருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் எந்த விதத்திலும் வாழ்த்தும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. விசிகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தனர்.
சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து சுமார் 1000 பேர் திமுகவில் இணைந்தனர். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக பரவும் தகவல் குறித்து நடிகர் ராகவா லாரன்ஸ் சஸ்பென்ஸ். தமது வாழ்க்கை குறித்த முக்கிய முடிவை வரும் 11ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு அறிவிக்க உள்ளதாக இன்ஸ்டாகிராமில் பதிவு. (68 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வைகை அணையின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்துள்ளது. கடல் போல் காட்சியளித்த வைகை அணை தற்போது வறண்டு பொட்டல் காடாக காட்சியளிப்பதால் விவசாயிகள், பொதுமக்கள் கவலை. தமிழ்நாட்டில் 108 ஆம்புலன்ஸ்களின் பயன்பாடு அதிகரிப்பு. விபத்து மற்றும் அவசர கால சிகிச்சைக்காக நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் நேரமும் குறைந்துள்ளதாக தகவல். நெல்லை மாவட்டம் வெள்ளான்குளம் பகுதியில் இருதரப்பு மோதலில் 2 இளைஞர்கள் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம். 4 பேரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மேலும் 4 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கடல் சீற்றம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் மாரியூர் மன்னார் வளைகுடா பகுதியில் கரை ஒதுங்கிய 2 அதிநவீன இழுவை கப்பல்கள் பத்திரமாக மீட்கப்பட்டன. JCB மூலம் மீட்கப்பட்ட 2 கப்பல்களும் மூக்கையூர் மீன்பிடி துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக இழுத்து செல்லப்பட்டன. ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்துள்ள பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 15 வயது சிறுவன் கழுத்தறுத்து கொல்லப்பட்ட வழக்கு. காதல் விவகாரத்தை வீட்டில் கூறிய ஆத்திரத்தில் சிறுவனை கொன்ற 2 பேர் கைது. நெல்லை பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே பைக் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படை வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வார விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் குவிந்தனர். கடலில் நீராடி சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். கோவை RS புரத்தில் தொடர்ந்து 2வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. திரை இசை பாடல்களுக்கு நடனமாடி இளைஞர்கள், பெண்கள் உற்சாகம். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்து அவை எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில் வீட்டை லீஸுக்கு விடுவதாக கூறி பலரிடம் சுமார் 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக பாஜக பிரமுகர் கைது.
திருவள்ளூரில் உள்ள சொகுசு லாட்ஜில் பதுங்கி இருந்தவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. பிரசித்தி பெற்ற மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ட்ரோன் மூலமாக பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தஞ்சையில் 92வது கருட சேவையை தொடர்ந்து வெண்ணெய் தாழி உற்சவம் என்ற நவநீத சேவை விமர்சையாக நடைபெற்றது. வெண்ணாற்றங்கரை சன்னதிக்கு வீதி உலாவாக வந்த 18 பெருமாள் சுவாமிகளை ஆயிரக்கணக்கான மக்கள் வழிநெடுகிலும் திரண்டு தரிசனம் செய்தனர். சென்னை மயிலாப்பூரில் கேபிள் புதைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி தொழிலாளி ஒருவர் படுகாயமடைந்தார். நெஞ்சு, கை மற்றும் கால் பகுதிகளில் சுமார் 40% தீக்காயம் அடைந்தவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் பத்தினம்திட்டா அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சிவகாசியை சேர்ந்த தந்தை, மகள் உயிரிழப்பு. 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்த லாரி கிரேன் உதவியுடன் மீட்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மணிமுத்தாறு அருவியில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதித்துள்ள வனத்துறை குளிப்பதற்கு தடை விதித்துள்ளது. காரைக்காலில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து திருவாரூர் மாவட்டம் கோலக்குடி அருகே சாலையோர வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 10க்கும் மேற்பட்டோர் லேசான காயங்களுடன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இதுவரை கனமழையால் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். திருச்சூர், மலப்புரம், பாலக்காடு, கோழிக்கோடு, வயநாடு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய விருது பெற்ற பிரபல மலையாள நடிகர் சலீம் குமார் உடல்நலக்குறைவால் காலமானார். கொச்சினில் வைக்கப்பட்டுள்ள சலீம் குமார் உடலுக்கு கேரள முதல்வர் வி.டி. சதீஷன் மற்றும் திரையுலகினர் திரண்டு அஞ்சலி. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஹோட்டலில் இருந்து அதிக அளவில் கரும்புகை வெளியான நிலையில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். அமெரிக்காவின் ஒஹியோ மாகாணத்தில் நடைபெற்ற திருவிழாவில் துப்பாக்கி சூடு தாக்குதல். 12 பேர் காயமடைந்த நிலையில் 2 நிலைமை கவலைக்கிடம். அமெரிக்கா, ஈரான் இடையேயான போர் 100வது நாளை கடந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதால் ஓமான் துறைமுகத்தில் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் கப்பல்களிலேயே முடங்கி கிடந்தனர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்புக்கு 564 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. KL ராகுல், சுப்மன் கில் அதிரடி சதம் விளாசிய நிலையில் சாய் சுதர்ஷன், ரிஷப் பண்ட் ஆகியோர் தலா 81 ரன்கள் விளாசினர். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் கிளிஃப் டைவிங் உலகத் தொடரில் அமெரிக்காவின் கெய்லியா மற்றும் ஜேம்ஸ் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல்.
17 ஆண்டுகால வரலாற்றில் ஒரே நிகழ்வில் அமெரிக்க ஆண் பெண் இருவருமே முதலிடம் பிடித்து சாதனை.